வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. அடுத்த 2 நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்றுதான். ஆனால் எப்போது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பது தெரியாமல் இருந்தது. தற்போது அதனை அறிவித்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். வரும் 23ஆம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. அடுத்த 2 நாட்களில் 24, 25 ஆகிய 2 நாட்களில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை அது புயலாக மாறுமா, அந்த புயல் தமிழகத்தை நோக்கி வருமா, வடகிழக்கு பருவமழையை தீவிரப்படுத்துமா, மழை கொடுக்குமா போன்ற தகவல்கள் எல்லாம் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக அந்த தாழ்வு பகுதி நெருங்கி வர வர தெரிய வரும். இந்நிலையில் வரும் 23ஆம் தேதி வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது என்று உறுதிப்படுத்தியிருக்கிறது வானிலை ஆய்வு மையம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதவள்ளி, இது மண்டலமாக மாறும் அடுத்த 2 நாட்கள்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒருவேளை புயலாக மாற வாய்ப்பு இருக்கிறதா? புயல் எது போன்ற மழையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது? நீ அடுத்தடுத்த நாட்கள்ல நகர்வு எவ்வாறு இருக்கும்? புயலாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தற்போது வரைக்கும் இருக்கு திலகவதி. ஆனா அது அடுத்தடுத்த நாட்கள்ல தான் தெரிய வரும். அதனுடைய நகர்வை பொறுத்து புயலாக மாறும் பட்சத்துல செங்கல் அப்படின்னு பெயர் வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தற்போதைய நிலைமையில தெற்கு அந்தமான் பகுதியில ஒரு மேலடுக்கு சுழற்சியாக இருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில 23ஆம் தேதி உருவாக போகுது. அதற்கு பிறகு மேலும் மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்மேற்கு வங்கக்கடல்ல அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு மாறும் அப்படின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலைமையில தென்படுகிறது. மேலும் தீவிரமடையும் பட்சத்துல புயலாக வலுப்பெறும். புயலாக மாறி அது தீவிர புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் அதனை தற்போது நம்மால் அறுதியிட்டு கூற இயலாது. அதோடைய நகர்வை பொறுத்து, அதோடைய தீவிரத்தன்மையை பொறுத்துதான் அடுத்தடுத்த நாட்கள்ல அது குறித்த தகவல்கள் தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது தமிழகத்தை நோக்கி வரும் பட்சத்துல இது மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா கடல்சார் விளைவுகள் குறிப்பாக எம்ஜேஓ இப்ப நம்ம பேசின்ல இருக்கு. சோ அது நமக்கு சாதகமாக இருக்கிறது. இஆர்வேவும் நம்ம பேசின்ல இருக்கு. சோ அதுவும் நமக்கு சாதகமா இருக்கு. சோ இது தீவிரம் அடைவதற்கான, நம்மை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஆனா ஒருவேளை நகர்ந்து வரும் பட்சத்துல ஒரு மாடல் காட்டும் போது உங்களுக்கு தென் தமிழக பகுதியும், இன்னொரு மாடல் டெல்டா பகுதி, இன்னொரு மாடல் நார்த் கோஸ்டல் அதாவது வடகடலோர பகுதியை காட்டுகின்றன. அதோடைய நகர்வை பொறுத்துதான் அந்த காரணிகள்லாம் எவ்வாறாக இருக்க போகிறது, எந்த இடத்துல அது கடந்து செல்ல போகிறது, கரையை கடந்து செல்ல போகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஆனா ஒரு விஷயம் நம்ம தெளிவா கூறலாம். என்னன்னா இது வடக்கு நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்ப சமீபத்துல முன்னாடி நம்ம அக்டோபர் நவம்பர் மாதத்துல, அதாவது அக்டோபர் ஆகஸ்ட் மாதத்துல எல்லாம் பாக்குற புயல்கள் பாக்குறோம் இல்லையா, வடக்கு நோக்கி சென்று வங்கதேசத்தையோ அல்லது மேற்கு வங்கத்தையோ ஒடிஷாவையோ நோக்கி நகரக்கூடிய சூழல்களை பாக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான சூழல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியில இருக்காது அப்படின்றத நம்மளால நிச்சயமா கூற இயலும். ஏன்னா வடகிழக்கு பருவமழையில உருவாகிற எல்லா புயல்களுமே நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கு, அந்த சலனங்கள் எல்லாமே. அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் தீவிரமடைந்து மண்டலமாக மாறி பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை நம்ம அடுத்தடுத்த நாட்களை உறுதி பண்ணலாம். இப்ப வரைக்கும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இப்ப வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையினுடைய அளவை விட இயல்பை விட 4% தான் அதிகப்படியான மழை பதிவாயிருக்கு. ஆனா இந்திய வானிலை ஆய்வு மையமும் சரி, வானிலை ஆய்வாளர்களும் சரி, நவம்பர் மாதத்துல நமக்கு இயல்பை விட அதிக மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில இந்த ஒரு சிஸ்டம் நமக்கு நல்ல மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக, ஒரு சலனமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இது கடந்து சென்ற பிறகு அதற்கு பிறகும் கூட நமக்கு அடுத்தடுத்த சலனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதை அடுத்தடுத்த நாட்கள்ல வானிலை ஆய்வு மையம் உறுதி பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். இப்போதைக்கு நிலைமையில பார்த்தோம்னா நேற்றும் இன்றும் டெல்டா மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு 2-3 நாட்களுக்கு பொதுவாக வறண்ட வானிலை இருக்கும். ஆனா உள் மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய கனமழை ஓரிரு இடங்கள்ல பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பட் பரவலா பார்த்தோம் அப்படின்னா மிதமான மழை தமிழகத்துல தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதைக்கு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமையிலிருந்து ஆங்காங்கே நம்ம லேசான மழை அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த சிஸ்டம், இந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு, புயலாக வலுப்பெற்ற பிறகு அதோடைய நகர்வை பொறுத்துதான் நமக்கு எந்த இடத்துல அதிகான மழை அப்படின்றத நம்மளால அறுதியிட்டு கூற முடியும். திலகவதி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேதவள்ளி.